சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்குள்ள அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு நிரூபிச்சு ஆகணும். அப்பதான் அந்த மலரை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியும். எப்படிக்கா? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ண போறது நீதான். நான் சொல்ற மாதிரி பண்ணு. நாம நினைச்ச மாதிரி கண்டிப்பா நடக்கும். இத பண்ணணும். புரியுதா? நானா? நீதான். ஆமா ரகு, யா இந்த டிராயிங்ல எந்த மாற்றமும் இல்லை. இதையே ஃபைனல் பண்ணிடுங்க. ஓகே? மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்து எல்லாம் பேசிக்கலாம். நான் வைக்கிறேன். குட் நைட். மலர், என்ன மலர் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்ல அர்ஜுன். இல்ல, நீ எதையோ மறைக்கிற. இல்லனா ஏன் உன் முகம் எவ்வளவு கவலையா இருக்கு? கேக்குறேன்ல, என்ன ஆச்சுன்னு சொல்லு மலர். அத்தை சாப்பிடாம இருக்காங்கன்னு அவங்க ரூமுக்கு போனேன். ஆனா அவங்க ரொம்பவே அப்செட்டா இருக்காங்க. இந்த பூஜை நின்னதுல அவங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்காங்க அர்ஜுன். இதையே தாங்கிக்க முடியாதவங்க என் வயித்துல குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அவங்களால சத்தியமா தாங்கிக்கவே முடியாது அர்ஜுன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி உண்மையை மறைச்சு ஒவ்வொரு நாளும் அவங்கள வேதனைப்படுத்துறதுக்கு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு யோசிக்கிறேன். மலர், வேற என்ன அர்ஜுன் பண்ண சொல்ற? என்ன அத்தை ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த குழந்தைய பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. இல்லாத குழந்தைய நினைச்சு சந்தோஷப்படுறதும், அபசகனமா ஏதாவது நடந்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு வேதனைப்படுறதும் எந்நேரமும் அதே சிந்தனையோட தான் இருக்காங்க. அவங்க நினைப்பு முழுக்க முழுக்க அந்த குழந்தையாதான் இருக்கு. ஒரு சமயத்துல அத்தை என்ன மருமகளா ஏத்துக்க மாட்டாங்களா, என்ன நம்ப மாட்டாங்களான்னு எவ்வளவு நாள் எதிர்பார்த்து ஏங்கி இருக்கேன் அர்ஜுன். இப்ப அவங்க என்ன முழுசா நம்புறாங்க. மருமகளா இல்ல, அவங்களோட சொந்த மக மாதிரி என்ன அன்பா அரவணைச்சு பாத்துக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்பிக்கைய பொய்யாக்கணுமா? அவங்க நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணணுமா? அதான் உண்மையை சொல்லி அவங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்க போறேன். மலர், நீ அவசரப்படாத. இல்ல அர்ஜுன், என்ன தடுக்காத. நான் சொல்லிதான் ஆகணும். உனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத. அத்தை உன்னை ரொம்ப நம்புறாங்க. நீயும் என் கூட சேர்ந்து உண்மையை மறைச்சன்னா அவங்களால கண்டிப்பா அதை தாங்கிக்க முடியாது. என்ன அடிச்சு வெளியே துரத்துனாலும் நான் அதை ஏத்துக்குவேன். ஆனா உனக்கு ஒண்ணுன்னா நிச்சயமா என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் அப்பா அம்மா இல்லாம என் அக்கா கூட தான் இருந்தேன். ஆனா அவளும் இன்னைக்கு என்ன வெறுத்து ஒதுக்கிட்டா. இதுல என்ன அரவணைச்சு ஆதரிச்சது அத்தை மட்டும்தான். அவங்களுக்கு என்னால துரோகம் பண்ணவே முடியாது. அப்படி பண்ணா நான் நல்லாவே இருக்க மாட்டேன். இப்ப நீ என்ன சொல்ல வர? நான் போய் சொல்லிடுறேன். மலர், தயவு செஞ்சு அவசரப்படாம இரு. இது எமோஷனல் ஆகிற விஷயம் கிடையாது. நேரம் வரும்போது கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்கலாம். சொன்னா கேளு. அதெல்லாம் முடியாது அர்ஜுன். எனக்கு அவங்க அத்தை இல்ல, என் அம்மா. அவங்க தவிக்கிறத பார்க்கும்போது என்னால இதுக்கப்புறம் பொறுமையா இருக்க முடியல. இல்ல மலர், அம்மா கிட்ட நீ சொல்ல கூடாது. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். இல்ல அர்ஜுன், என்ன தடுக்காத. நான் சொல்லிதான் ஆகணும். மறைக்கிறது ரொம்ப தப்பா இருக்கு. இல்ல மலர், சொல்லாதன்னு சொல்றேன்ல. நான் சொல்லுவேன் அர்ஜுன். அத்தை கிட்ட இதுக்கு மேல என்னால உண்மையை மறைக்கவே முடியாது. உண்மையை சொல்லி அத்தை எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்குவேன் அர்ஜுன். மலர்,
என்ன அர்ஜுன், என்ன நடக்குதுங்க? அது அது வந்துமா, அர்ஜுன், எந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச? மலர் எதை என்கிட்ட சொல்லலான்னு இருந்தா? அர்ஜுன், ஒன்னதான் கேக்குறேன். என்ன விஷயத்தை என்கிட்ட இருந்து நீங்க மறைக்கிறீங்க? மலர், அத்தை, நீ சொல்லு, என்ன விஷயம்? அத்தை, அது அம்மா நானே சொல்லிடுறேன். ஆமாம்மா, இப்ப இருக்கிற டென்ஷன்ல இதையும் சொன்னா எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியாம தான் நாங்க சொல்லாம இருக்கலாம்னு விட்டோம். சரி, முதல்ல சொல்லு. இல்லம்மா, பார்வதி மேல நீங்களும் கோவமா இருக்கீங்க, நானும் வருத்தமா இருக்கேன். என்னதான் இருந்தாலும் மலரும் பார்வதியும் ஒன்னா பிறந்தவங்க. அதனால உங்களுக்கு தெரியாம அவங்கள போய் பார்த்து சமாதானப்படுத்த போயிருந்தோம். அதே மாதிரி ஜெயிலுக்கு போய் மறுபடியும் சந்தோஷம் பார்க்கறதுக்கு போனோம். இதை சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. அதுவும் இல்லாம என்னையே கொல்ல பார்த்த பார்வதியை நீ ஏன்டா பார்க்க போனேன்னு கோவப்படுவீங்கன்னு பயத்துல தான் நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். இதுதான் மலர் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சா நான் வேண்டான்னு. இதாம்மா நடந்துச்சு. அர்ஜுன், எப்படி உன்னால என்கிட்ட உண்மையை மறைக்க முடியுது? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட நீ வந்து சொல்லுவல்ல. ஆனா இப்ப இந்த மறைக்கிற பழக்கம் எங்க இருந்து வந்தது? அம்மா, நான் நீ எதுவும் பேசாத. மலர் என்ன பத்தி யோசிக்கிற அளவுக்கு கூட நீ யோசிக்கலையா அர்ஜுன்? அவளுக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு தோணுது, ஆனா நீ மறைக்கணும்னு நினைக்கிறியா? அத்தை, அர்ஜுனை எதுவும் சொல்லாதீங்க. அவரை நீங்க டென்ஷன் ஆகி உங்க உடம்புக்கு எதுவும் ஆயிட போகுதுன்னு தான் சொல்ல வேண்டான்னு சொன்னாரு.